சத்தமா சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நம்மளையும் விடுதலையாக்கும், நம் மூலியமாய் ஆயிரங்களை வாழ வைக்கும். கைதட்டுவோம். ஆயிரங்களை லட்சங்களை வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்துக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய சத்திய வார்த்தையை நான் கவனிக்க போகிறோம். நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு அது தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்ப தேவன் வார்த்தையா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுறது எந்த அளவுக்கு நீங்க தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வார்த்தை உங்களை கனப்படுத்தும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க. ஏன்னா நீங்க சத்தியத்தை எந்த அளவுக்கு புரியுறீங்களோ அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலையா இருக்க முடியுமா. நோயிலிருந்து வெளியே வர, அவன் குடும்ப பிரச்சனையிலிருந்து வெளியே வர, பிசாசுடைய வல்லமையிலிருந்து வெளியே வர தேவன் தம்முடைய சத்தியத்தை தான் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதை திருடுறதுக்கு சத்துரு எந்த வகையிலாவது முயற்சிப்பான். அதுக்கு இடம் கொடாதீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கைதட்டும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எடுத்து வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 27, சங்கீதத்தின் புஸ்தகம் 27:13. நானும் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது ராஜாவுடைய அறிக்கையை பாருங்க. ஜீவனுள்ளோர் தேசத்தில் இந்த பூமியில நீ ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இந்த பூமியில நீ ஒரு எழுப்புதலை நீ பார்க்கணும். இந்த பூமியில நீ உயர்த்தப்படுவதை நீ பார்க்கணும். ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த இடத்துல தாவீது முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கிறார்னா விசுவாசம். விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இந்த விசுவாசம் இல்லைன்னா ஒருத்தன் கெட்டு போயிருவானா. கெட்டு போயிருவான். என்னது? அழிஞ்சு போயிருவான். அவன் அழிந்து போய் விடுவான், அல்லது வியாதியிலே மாண்டு விடுவான், தரித்திரத்திலே அழிந்து போவான், சமாதானம் இல்லாமல் வாழ்வான். எல்லாத்துக்கும் மெயின் காரணத்தை என்ன சொல்றாருன்னா, விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப இந்த விசுவாசம் இதுல இந்த ஒரு வசனத்துல ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஜீவனுள்ளோ தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன். அப்ப நீ ஆசீர்வாதத்தை பார்க்கிறதுக்கு விசுவாசம் தான். நீ கெட்டு போகாமல், அழிஞ்சு போகாமல், வியாதியில சிக்காமல், பிசாசுடைய வலையில கண்ணில நீ விழாம தப்பிக்கணும்னா அதுக்கு தேவை என்னதான்? விசுவாசம். கை தட்டுவோம். விசுவாசம். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்த பாதைகள், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் ஒரே போராட்டம், நெருக்கடி, பிரச்சனை, யுத்த களம். தாவீது வாழ்க்கையில எல்லாம் யுத்தம் தான், ரத்த கரை தான். ஆனா அவன் ஒண்ணு கரெக்டா புடிச்சுக்கிட்டான். நான் விசுவாசிச்சனாலதான் என்ன யாரும் எண்ணிச்ச முடியல, என்ன அழிக்க முடியல. இல்லன்னா அழிஞ்சிருப்பேன், நான் கெட்டு போயிருப்பேன். இஸ்ரவேல் தேசத்துக்கே நான் ராஜாவா ஆண்டவனை உட்கார வச்சிருக்கிறார்னா அந்த விசுவாசம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் நன்மையை பார்த்திருக்க மாட்டேன், நான் கெட்டு போயிருப்பேன். தாவீது ராஜாங்கிற பேரே வந்திருக்காது. அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்லுங்க, விசுவாசமே. கைதட்டும். விசுவாசமே, விசுவாசமே,
விசுவாசமே. இந்த விசுவாசம் என்றால் என்ன? தாவீது சொல்லிட்டாரு, நான் அழியாம இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், விசுவாசம் தான். அந்த விசுவாசம் தான் என்ன? நான் விசுவாசிக்க போய் தானே இந்த இவ்வளவு நேரம் ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிறேன். நான் விசுவாசிக்க போய் தானே இந்த ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படிங்கறதுனால எல்லாம் வச்சு நீங்க ரொம்ப விசுவாசத்துல இருக்கீங்கன்னு சொல்ல முடியாதான். விசுவாசங்கிறது என்ன? விசுவாசங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை இப்ப கண்ணால பாக்குறீங்க. கண்ணால என்ன செய்றீங்க? பாக்குறீங்க. இப்ப நான் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்றேன், ஒரு சப்பானிக்கு ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ண உடனே ஒரு அற்புதம் நடக்கு. அப்பதான் நீங்க கைத்தட்டி நினைச்சுவீங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். அப்ப நீங்க அது சொல்றீங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? விசுவாசிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உண்மையான விசுவாசம் அது மாத்திரம் அல்ல, அற்புதம் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யாதான்? தெரியாது. இல்லைங்க, அற்புதம் உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யாது? தெரியாது. ஆனாலும் இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சு விட்டார். அதுதான் விசுவாசம். கைதட்டும். அதுதான் விசுவாசம். ரெண்டாவது, இப்ப நான் ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிச்ச உடனே ஒரு செகண்ட்ல பதில் வந்துட்டு, உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரியா, அப்பதான் விசுவாசிக்க பாருங்க. அது ஒரு விசுவாசமா இருந்தாலும் உண்மையான விசுவாசம் அதல்ல. அந்த அற்புதத்துக்கு ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, என் தேவன் பதில் கொடுத்துட்டார். கைதட்டும். பதில் கொடுத்துட்டார். அப்போ விசுவாசங்கிறது என்னன்னா, உன் அற்புதமோ அதிசயமோ அறிகுறியோ அடையாளமோ உன் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் அதை விசுவாசிப்பேங்கிறது விசுவாசம் அல்ல. விசுவாசம் அல்ல. விசுவாசங்கிறது என்ன? எபிரேயர் 11:1 எடுத்து வாசி. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்னங்கிறத வசனத்தை உருட்டி உருட்டி பாருங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாத நிச்சயம். அது கண்ணுக்கு என்ன செய்யாதா? தெரியாது. அது கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அது கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நீ கண்ணுக்கு தெரியறத பார்த்து விசுவாசிக்கிறேன்னா அது விசுவாசம் இல்ல. விசுவாசத்துல ரெண்டு கருப்பொருள் அடங்கி இருக்கு. ஒண்ணு, நீ எதிர்பார்க்கிற காரியத்துல உறுதியா நிக்கணுமா. ரெண்டாவது, அது உன் கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. தெரியாது. தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ ஐயா எழுப்புதலை குறித்தோ அதை குறித்தோ உன் கண்ணுக்கு தெரியட்டாலும் என் தேவன் செய்தார். கைதட்டும். செய்தார். அந்த வசனம் விசுவாசத்துக்கு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. காணப்படாத நிச்சயம். உன் கண்ணுக்கு தெரியாம இருக்குமா, அது எனக்கு நிச்சயமா தந்துட்டார், நிச்சயமா தந்துட்டார், நிச்சயமா தந்துட்டார். அதுதான் உண்மையான விசுவாசங்கிறார். அதுதான் என்னது? நம்ம அப்படி இருக்கிறோமா? அற்புதத்தை பார்த்துட்டோம்னா அன்னைக்கு சாட்சி சொல்றதும் அன்னைக்கு பரவசமா இருக்கிறதும் நம்ம ரொம்ப இதா இருப்போம். நீ பிரச்சனை நேரத்துல அப்படி நீங்க இருக்கீங்களா? சோதனையான நேரத்துல அப்படி இருக்கீங்களா? விசுவாசம் என்பது காணப்படாத நிச்சயம். அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், என் கண்ணுக்கு தெரியல, அதனால நான் தலையை தொங்க போட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என் தேவன் எனக்கு அற்புதம் தான், என் தேவன் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சோதனை நேரத்துல நீ குஷியா இருக்கீங்க பாருங்க, சோதனை நேரத்துல நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க, அதுதான் விசுவாசம். கை தட்டும். அதுதான் விசுவாசம். சிலர் விசுவாசம் மாதிரி பாசாங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பாசாங்க பண்ணுவாங்க. எனக்கு நோய் இல்ல,
எனக்கு நோய் இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. பிரச்சனை 1000 உள்ள இருந்து கால் வர பிரச்சனை இருக்கும். ஆனா எப்படி இருக்கீங்க? எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு விசுவாசம் மாதிரி பாசாங்கம் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல எந்த மனிதர்களுக்கும் தெரியக்கூடாது, நம்ம பிரச்சனை எந்த மனிதருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்துல விசுவாசமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அடுத்து ஒரு 1/2 hour 1 hourக்குள்ள அதுக்கு நேர் மாறா இருப்பாங்க. அப்ப அது என்னது? அது விசுவாசமா? சொல்லுங்க. அது பாசாங்க. பக்கத்து பாருங்க, அது பாசாங்க. அது விசுவாசம் இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனா உண்மையான விசுவாசம் அதல்ல. விசுவாசம் என்பது காணப்படாத நிச்சயம். அந்த அற்புதம் என் கண்ணுக்கு தெரியல, ஆனா எனக்கு அற்புதம் தான், எனக்கு அற்புதம் தான், எனக்கு அற்புதம் தான். என் அப்பா எனக்கு அற்புதம் தான் செய்வாரு, என் அப்பா என்ன ஏமாத்த மாட்டாரு, என் அப்பா நல்லவரு, ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லி நீ குஷியா இருக்க பாத்தீங்களா? அதுதான் ஒரிஜினல் விசுவாசம். கைதட்டும். ஒரிஜினல் விசுவாசம். எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாயிரு. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் கோட்பாடுல உலகத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் உலகத்த ஆதாரத்தை தேடிதான் விசுவாசிப்பான். உலகத்தானுக்கு கண்ணுக்கு தெரியணும், நான் உன்னை எதிர்பார்க்கிறேன், அதை பார்த்தானா அது மேல விசுவாசம் வைப்பான். அப்ப அவனுக்கு அந்த அற்புதம், அவனுக்கு ஒரு விசுவாசத்துக்கு என்னது? ஆதாரம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஆதாரம் அது கிடையாது. தேவ பிள்ளைக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? விசுவாசத்தினால் நீதிமான். அப்ப விசுவாசிக்கு ஆதாரம் என்னது? சொல்லுங்க, என்னது? சொல்லுங்க. விசுவாசிக்கு, நீ விசுவாசி தானே? நீங்க உலகத்தானா விசுவாசி? அதை சொல்லுங்க. விசுவாசி. அப்ப உங்களுக்கு ஆதாரம் என்னது? விசுவாசம். விசுவாசம் எது மேல இருக்கணும்? தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சா போதும். அந்த அற்புதம் உனக்கு கண்ணுக்கு தெரியணும் அவசியமே இல்ல. ஆனா உலகத்தானுடைய கோட்பாடு அப்படி இல்ல. அவன் ஒரு வேலையின் ஆர்டரை பார்த்துதான், எனக்கு வேலை ஆர்டர் வந்துட்டு, எனக்கு இது எனக்கு ஒரு அற்புதம். ஆனா விசுவாசிக்கு அது கிடையாது. அவன் கையில ஆர்டரே இல்லாட்டாலும் எனக்கு வரியா, எனக்கு வரியா. விசுவாசங்கிறது காணப்படாத நிச்சயம். என் கண்ணுக்கு தெரியாதியா, என் அப்பா எனக்கு செஞ்சுட்டாரியா. கை தட்டும். என் அப்பா எனக்கு செஞ்சுட்டாரு. இன்னைக்கு உலகத்தானை போலவே தேவனுடைய பிள்ளைகள் ஆதாரம் தேடுறாங்க. எனக்கு ஆண்டவர் என்னத்தை செஞ்சாரு, எனக்கு ஆண்டவர் என்னத்தை செஞ்சாரு, ஒண்ணுமே எனக்கு நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே. நீ சூழ்நிலையை பார்த்து வாழ்றா, ஆனா விசுவாசி எதை பார்த்து வாழணுமா? வார்த்தையை, தேவனுடைய வார்த்தை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதான் எபிரேயர் 11 அழகா சொல்ல, வாசிங்க அத. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நம்பப்படுகிற உறுதி. ஆண்டவர்ட்ட ஒண்ணு எதிர்பார்க்கல. இப்ப நான் செத்தவனை எழுப்புற அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறேன். என் கண்ணுக்கு தெரியலன்னு நான் சோர்ந்து போறதும் கிடையாது, நடக்காதுங்கிற எண்ணத்துக்கு போகவே மாட்டேன். எனக்கு அதுக்குடைய அடையாளம் அத்தர் காட்டினாலும் சரி காட்டாட்டாலும் சரி எனக்கு சொன்னாரியா, நான் அதுல உறுதியா இருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, அதுக்குரிய அடையாளம் என் கண்ணுக்கு தெரியட்டாலும் பரவாயில்ல, அது காணப்படாத நிச்சயம். அதுல நான் நிச்சயமா எனக்கு ஆண்டவர் செஞ்சிட்டாரு, அதுல உறுதியா இருக்கிறேன். அதே மாதிரிதான் இப்ப ஆண்டவர்ட்ட உங்க கணவனுக்காகவோ உங்க பிள்ளைக்காகவோ ஒரு அற்புதத்தை, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா தான் உன் கண்ணு முன்னாடி இருக்கும். நீ உண்மையான விசுவாசினா நீ சூழ்நிலையை பார்த்து வாழக்கூடாது. அது உலகத்தானுடைய கோட்பாடு. அவனுக்கு எல்லாமே டக் 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 வாசல் திறந்துருந்துச்சுன்னா அவன் உலகத்தை அதை பார்த்து விசுவாசிக்கிறான். ஆனா விசுவாசியா அதை பார்த்து வாழக்கூடாதான். காணப்படாத நிச்சயம். கை தட்டுவோம். காணப்படாத, கண்ணுக்கு தெரியாதியா, அதை விசுவாசிக்கணும். அதுதான் ஒரிஜினல் விசுவாசம். அதுதான் நீ ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ற, அதுதான் நீ விசுவாசத்துல நீ ஸ்டெப் போடுற.
நீ நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு இருக்கிற. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு இருப்பதனால். இந்த சத்தியத்தை எதுக்கு கொடுக்கறேன் தெரியுமா? இதுல நீ கற்றுக்கலன்னா நீ நன்மையும் பார்க்க மாட்ட, கெட்டும் போயிருவீங்களா, அழிஞ்சு போயிருவீங்களா. தாவீது சொல்றாரு, ஜீவனுள்ளோ தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஒண்ணு நம்மள பிசாசு அழிச்சிருவானா, ரெண்டாவது நீ இந்த பூமியில நன்மையை பார்க்க முடியாம போயிரும். விசுவாசம் ஒண்ணு இருந்துச்சுன்னா நன்மைகளையும் காண்ப, உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு வார்த்தையில நெத்தி அடியா அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்ப. எனக்கு ரோதமா, எனக்கு ரோதமா, எனக்கு ரோதமா. அவனுக்குள்ள இருக்கிறவனை காட்ட, எனக்குள்ள இருக்க இயேசு பேரு. எனக்கு ரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். எனக்கு ரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஒரு வழியா புறப்பாடுமா, ஒரு வழியா புறப்படுமா. எதிரிட்டு ஓடுமா, ஏழு வழியா எதிரிட்டு ஓடுமா, ஏழு வழியா பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே, சுகமாய் இருப்பேனே. தோமாவை எடுத்துக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ல இருந்து மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு இயேசு உயிர்த்தெழுந்து மறுபடி 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். தோமாவும் அவர்களோடு கூட என்ன செஞ்சான்? இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம். இயேசு உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். என்ன நடக்கும் பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி. ஏன்னா அவன் வந்து பாக்கால் ஒளிய விசுவாசி, அவன் கண்ணுக்கு தெரியணுங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு தோமாவை பார்த்து, நீ உன் விரலை இங்கே நீட்டி. உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். என் கைகளை பார். உன் கையை நீட்டி. உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. என் விலாவிலே போடு. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் அவனை ரொம்ப வரவேற்கிறாரா, அவன் மேல எரிச்சல் அடைகிறாரா? நம்ம நினைப்போம், எனக்கு அற்புதத்துக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நான் எப்படி நான் ஓட முடியும், எப்படி நான் ஜெபம் பண்ண முடியும், எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. உன் கண்ணுக்கு தெரியணும் அவசியமே இல்ல. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை, உண்மையான விசுவாசம் என்னங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். கண்ணுக்கு அற்புதம் தெரியறனால நீ விசுவாசிக்கிற, எனக்கு அது முக்கியம் கிடையாது. காணாதிருந்து விசுவாசிக்கிறானே பாக்கியவான்கள் என்றார். கொடுத்து வச்சவன் கையை தட்டுவான். ஹல்லேலூயா, கை தட்டுவான். ஹல்லேலூயா. உண்மையான விசுவாசம் என்னங்கிற சொல்றாரா? ஐயா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான், நான் பணத்திலே தாழ்ச்சிட மாட்டேன். உன் பாக்கெட்ல பணமே இருக்காது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறபடினால் ஆபிரகாமை மாறி பூமி தாங்க கூடாத அளவுக்கு நான் ஆசீர்வாதத்தை பெறுவதில் நான் தாழ்ச்சிட மாட்டேன். அது கண்ணுக்கு தெரியாம இருக்கும். விசுவாசங்கிறது எனக்கு கண்டிப்பா அது வரியா, அதான் விசுவாசம். கை தட்டும். அதுதான் விசுவாசம். அவன் தான் பாக்கியவான்.
அல்லேலூயா. ஐயா, நான் தேவர்களை போல அற்புத அடையாளம் செய்யறது என் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் தேவனுடைய வார்த்தையில நிக்கிறேன். காணப்படாத உலகத்துல நிக்கிறேன். ஆவி மண்டலத்துல நிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையில வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று நீங்க தான் சொல்லி இருக்கீங்க. என்னை விசுவாசிக்கிறவன் என்ன மாதிரியே செய்வான், என்னை விட மேல செய்வான் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. அது என் கண்ணுக்கு தெரியல, அது என் கண்ணுக்கு தெரியல. ஆனா உங்க வார்த்தையில நான் நிக்கிறேன். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். அது என் கண்ணுக்கு தெரியாம இருக்கு. இப்ப நான் அதை நம்பும் போது ஆண்டவர் எனக்கு தோள்பட்டையை தட்டி கொடுப்பார். ஏன் தெரியுமா? யா, நீ தோமா மாதிரி இல்லப்பா. தோமா பார்த்து விசுவாசித்தான். நீ பார்க்காமலே அத மாதிரியே என் வார்த்தையை நம்புறீல்ல, நீ தான் பாக்கியவான். நீங்க தான் பாக்கியவான். கை தட்டுவோம். நீங்க தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஒரே ஒரே வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொந்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொந்தமானாரே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. உன் கண்ணுக்கு தெரிஞ்சு நீ விசுவாசிக்கிறது அது தோமா விசுவாசம். ஆனா ஆண்டவர் எந்த விசுவாசத்தை கைத்தட்டி கொடுக்கிறாரா? காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நான் ஆண்டோட்ட முன்னாடி கேப்பேன், என்னப்பா சில கண்ணை மூடுனா எல்லாம் தெரியுதுங்காங்க. எனக்கெல்லாம் அவ்வளவா தெரியாது. தெரிஞ்சுன்னா கரெக்டா இருக்கும், அவ்வளவா தெரியாது. எனக்கு மனக்கண் விஷயம் தான் தெரியும். ஆனா உள் உணர்வுல பாத்தீங்கன்னா ஆவி மனிதன்ல ஆண்டோடைய வார்த்தை கிளியரா வரும். அரை மணி நேரத்துக்கு கூட ஒரு அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசினா வெளிப்பாடுகள் ஆண்டோடைய குரல் துல்லியமா கேட்கும். இந்த மாதிரி அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு அதிகமா வார்த்தையின் வெளிப்பாடு அதிகமா கிடைக்கும். விஷன் ஏதாவது ரேரா தான் கிடைக்கும். ஆனா நான் விஷனை பார்த்து வாழ்றதை விட அவர் எனக்கு வார்த்தையை கொடுப்பாரு பாத்தீங்களா? அந்த வார்த்தையில உறுதியா நிக்கும் பொழுது தேவனே பாராட்டுவாரு. எப்பா அந்த அற்புதத்தை நான் கண்ணால உனக்கு காட்டட்டாலும் நம்புற பாரு, நீ பாக்கியவான். கை தட்டும். நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். அப்படி ஒரு மனிதன் யார் தெரியுமா? ஆபிரகாம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19 இருந்து 22 வரை வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது. பாருங்க, சும்மா நம்ம ஆபிரகாம சொல்லி பாத்துடலாம். அவனுக்கு அவன் என் நிலைமை அவனுக்கு உங்களை விட மோசமா. அவனுக்கு வயசு என்னவா? 100 வயது. 100 வயது ஆகியும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அவளுக்கு 90 வயசு. கற்பம் என்ன செஞ்சான்? செத்தே போச்சான். குழந்தை பிறகு அப்ப என்னது? கண்ணுக்கு அற்புதத்தின் அறிகுறி தெரியல. அவளுக்கு ஆதாரம் இல்ல, ஆதாரமே கிடையாது. நீ அற்புதத்துக்கு ஆதாரம் தேடாத. ஐயா, 1 மணிக்கு உனக்கு அற்புதம் நடக்குன்னா 12:59 வரை உனக்கு ஆதாரம் கிடைக்காது, அறிகுறி வராது. ஆனா எனக்கு அற்புதம் செஞ்சுட்டார், அற்புதம். அதுதான் விசுவாசம். தேவன் அப்படிப்பட்ட விசுவாசம் மனிதர்களை தேடுகிறார். எனக்கு வேலைக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு படிப்புக்கு சூழ்நிலை சரியில்லை, ஐயா எனக்கு சமாதானத்துக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு எல்லா பக்கமும் பிரச்சனையா இருக்கு. நீ பிரச்சனை மத்தியில பிரச்சனையை நம்பி வாழ்றியா, தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்றியா? உலக மனுஷனுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதம் ஆதாரம் இருந்தாதான் அவன் சிரிப்பான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிரிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை. நீ கையில வச்சிருக்கிற வேத புத்தகம் இருக்கு, அதுதான் அற்புதத்தின் ஆதாரம். அது உண்மை, அதை விசுவாசி. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா நடக்கும். கைதட்டும். அது நடக்கும். 100 வயது ஆகி சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் மண்டைக்குள்ள அந்த பிரச்சனையை எடுக்கவே இல்லையா?
என்ன செஞ்சான் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் அவன் சந்தேகப்படாமல் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. கண்ணுக்கு தெரியல, நல்லா கவனிங்க. அவனுக்கு கண்ணுக்கு தெரியுறது என்னது? வயசு 100, அவளுக்கு 90, கற்பம் செத்து போச்சு, குழந்தை பிறக்காது, குழந்தை பிறக்காது, குழந்தை பிறக்காது. இதுதான் கண்ணுக்கு தெரியுறது. ஆனா ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? எனக்கு தோமாவு மாதிரி கண்ணுக்கு தெரியணும் அவசியமே கிடையாதுயா. எனக்கு சொல்லிட்டாரியா, எனக்கு சொல்லிட்டாரியா. எனக்கு சொல்லிட்டாருன்னா அது 100 வயசு என்ன 200 வயசு ஆனாலும் எனக்கு மேட்டர் கிடையாது. வயசு எனக்கு மேட்டர் கிடையாது. வயசு எனக்கு மேட்டர் கிடையாது. அப்ப அவனுக்கு பாருங்க, அவன் கண்ணுக்கு தெரியறது மண்டைக்குள்ள என்ன செய்யல, எடுக்கல. அவன் எதை எடுத்திருக்கான்? அவர் சொன்னாரு, அவர் வார்த்தை சொல்லிட்டார். அதுவே எடுத்து என்ன செஞ்சானா? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதுதான் ஒரிஜினல் விசுவாசம். உன் கண்ணுக்கு தெரியாட்டாலும் அதற்கு ஒரு அறிகுறி அடையாளங்கள் எதிர்மறையா இருந்தாலும் நீ எதிர்மறையா இருக்கிறத பார்த்து வாழாத. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு என்ன சொல்லுது? யெகோவா நிசி, என்னாலும் வெற்றி. யெகோவா நிசி, கிறிஸ்துவுக்குள் வெற்றி. யெகோவா ஈரே, தேவன் எனக்கு எல்லாமா இருக்கிறார். அதுல நீ கம்ப வேடு ஊனிட்ட, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். பவுல், என்னுடைய பேச்சு, என்னுடைய பிரசங்கம் சுய ஞானத்தினால் இல்லாமல், 1 கொரிந்தியர்ல 2:5, 1 கொரிந்தியர்ல 2:5, என்னுடைய பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமுள்ளதா இராமல் தேவனுடைய ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. என்னது? உன்னுடைய விசுவாசம் எதுல இருக்கணுமா? நான் ஆண்டவருக்கா மேல இருந்து குதிப்பேன், நான் ஆண்டவருக்கா எதையும் செய்வேன், நான் ஆண்டவருக்கா அப்படி சொல்லுவேன். வெறும் பேச்சுல மட்டும் இல்ல. உனக்கு ஒரு பிரச்சனை வருது, உனக்கு ஒரு அவமானம் வருது, உனக்கு ஒரு நிந்த வருது, உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு போராட்டம், அதுல நீ தேவனுடைய வார்த்தையில நிக்கிறியா? புரியுதா? அதான் சிலர் பேசுவாங்கல்ல, நான் ஆண்டவருக்கா செத்துருவாயா, ஆண்டவருக்கா நான் வாழ்ந்துருவாயா. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய சரீரத்துல வியாதிகள்ல, கடன் பிரச்சனை இல்ல, நிந்தை அவமானத்துல அப்படி வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய பலம். அப்ப நீ என்ன சொன்ன? அந்த வார்த்தையில எனக்கு ரோதமா பிசாசு உன்னை பயங்கட்டுவான், இதோட அழிஞ்சிருவேன், இதோட நீ அழிஞ்சிருவ, இதோட நீ அழிஞ்சிருவ. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் நீங்க நல்லா பேசியிருப்பீங்க. அடுத்த 1/2 மணி நேரத்துல உங்களை படு பாதாளத்துல, எனக்கு கேன்சர் மாதிரி தெரியுது, எனக்கு இந்த மாதிரி நோய் மாதிரி தெரியுது, எனக்கு எலும்புக்குள்ள ஏதோ ஒண்ணு மாதிரி தெரியுது. அடுத்த 1/2 மணி நேரத்துல படு பாதாளத்துல போயிடுறாங்க. அப்ப அவங்க பேசுறது ஒண்ணு, அவங்க விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையின் பலத்துல அவங்க என்ன செய்யல, நிக்கல. ஏன்னா அது கண்ணுக்கு என்ன செய்யல, தெரியல. சுகம் கண்ணுக்கு தெரியல. ஐயா, தெரியணும் அவசியமே இல்ல. நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். இயேசு மரித்தது உண்மை, என் நோயை சுமந்தது உண்மை. அதனால அவருடைய தழும்புகளால் குணமானேன். கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியாம போனாலும் சரி, நான் சுகமா தான் இருக்கிறேன். நோயே கிடையாதுயா. இந்த விசுவாசத்துல நீங்க வளரணும். உன் பாக்கெட்ல பைசாவே இல்லாட்டாலும், உன் பீரோல பைசாவே இல்லாட்டாலும், நீ முகத்தை மாத்தாத, பைசா இல்லையேன்னு மாத்தாத. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமைக்கு நிறைவாக்குவார் என்று சொல்லி
அற்புதம் உன் கண்ணுக்கு தெரியாம வார்த்தை தெரிஞ்சு நீ குஷியா இருக்கன்னா அதுதான் ஒரிஜினல் விசுவாசம். கைத்தட்டுவோம். ஒரிஜினல் விசுவாசம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசம். சுரமண்டலம் எலிசா, அதாவது மோபாவின் ராஜாக்கு விரோதமாக, யாரு? இஸ்ரவேலின் மக்களுக்கு விரோதமா மோபாபியர் படையெடுத்து அந்த ராஜா அவனுக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா வாராங்க. அப்ப எலிசா என்ன பண்றான்னா, இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஒரு இசை வாசிக்கிறவனை என்னிடத்துல என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள் என்றான். இசை வாசிக்கிறவன் எவ்வளவு முக்கியங்கிறத ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இசை ஊழியம் எவ்வளவு முக்கியமான ஊழியம். தேவனுடைய சித்தத்தை வெளியே கொண்டு வருது. குழப்பமான நேரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு போர்க்களம், மோபாபியர் விரட்டிட்டு வராங்க பட. இந்த மேட்டர் எங்க வருதுன்னா எலிசாட்ட வருது, தீர்க்கதரிசிட்ட வருது. எலிசா அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றான் தெரியுமா? விசுவாச சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறான். ஐயா, இசை வாசிக்கிறவன ஒருத்தனை கொண்டு வாங்க ஐயா அப்படிங்கிறான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, இசை வாசிக்கும் போது ஆவியானவர் எவ்வளவு இறங்குறாரு பாருங்க. இசை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கை அவன் மேல் இறங்கி, எலிசா மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். விசுவாசங்கிறது என்னங்கறத சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்காலை என்ன செய்யுங்க, வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். பாருங்க, விசுவாசம் என்னங்கறத சொல்லி கொடுக்கிறாரு. உங்க கண்ணுக்கு தெரியாது. காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் வாய்க்காலை நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அற்புதத்துக்கு முன்னாடி விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. விசுவாசங்கிறது என்னங்கிறது சொல்றாரு பாருங்க. அடையாளமே தெரியாதோ, அடையாளமே தெரியாது, காற்றையும் காண மாட்டாய். ஐயா, எழுப்புதலுக்கு எழுப்புதலுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். நீ அதுக்கு ஆயத்தமா வெட்டிக்கிட்டே இரு, நீ வெட்டிக்கிட்டே இரு. நான் சொல்லிட்டேன்ல, நான் சொன்னதான் முக்கியம். உனக்கு அறிகுறி, அடையாளம், ஆதாரம், நீ போய்கிட்டே. நான் சொல்லிட்டேனா? ஒரிஜினல் விசுவாசங்கிறது என்னன்னா, நான் சொன்னா செய்வேன். அதை பார்த்துட்டே நீ வாழணும் தவிர, அதுக்கு எப்படி கொண்டு போவீங்க, ஏது கொண்டு போவீங்க, அதுக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கிறவங்க, இப்படி இருக்கிற, இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். வாய்க்காலை வெட்டுங்கள். நடந்துதான் நடக்கலையா? அற்புதம் நடந்துச்சா நடக்கலையா? அல்லேலூயா. பக்கத்து பசங்க, அற்புதத்துக்கு அடையாளம், அறிகுறி உன் கண்ணுக்கு தெரியல என்கிறனால நீ சோர்ந்து போவாத. இது அற்புதத்தின் முனையில வந்துட்டீங்க. இது ப்ராபசி, தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அற்புதத்தின் முனையில நின்று கொண்டு இருக்கிற, அது உன் கண்ணுக்கு தெரியல. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். அற்புதத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணு. அற்புதத்துக்கான எல்லாம் ஆயத்தம் படு. ஏன்னா நான் சொன்னதுதான். கை தட்டுவோம். சொன்னதுதான். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சோஸ், எல்லா பக்கமும் அடைப்பட்டுட்டியா? ஏன்னா சுகமாகிறதுக்கு டாக்டர் மருந்து எனக்கு வேலை செய்யலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா உடல் குறுகிட்டே போகுது, என்னால நடக்க முடியல, ஒண்ணு செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலகம் ஃபுல்லா ஊழியம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எனக்கு வீட்டுக்குள்ளே ஊழியம் பண்ண முடியல. காற்றையும் காண மாட்டாய், கடலையும் காண மாட்டாய். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? உலகம் ஃபுல்லா போவேன்னு சொல்லிட்டாரா? அதுதான் நடக்க போகுது. அது உன் கண்ணுக்கு இப்ப தெரியட்டாலும் அவர் சொன்னதே. கை தட்டும். சொன்னதே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு விவசாயிட்ட போய் நீங்க கற்றுக்கொள்ளலாம். ஒரு விவசாயி அவனுடைய நிலத்துல விதையை என்ன செய்யறான்? விதையை எதுல போடுவான்?
மண்ணை தோண்டி நிலத்துக்குள்ளதானே விதைய உள்ள வைப்பான். வச்சு மண்ணை மூடிடுவானா மூட மாட்டானா? மூடிடுவான். அவன் ஒரு மாசத்துக்கு நம்ம சக்தி அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் விவசாயத்துல விதைய உள்ள வச்சு மூடிடுவாங்க, கொட்டைய வச்சு மூடிடுவாங்க வச்சுருங்களா. டெய்லி அதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி ஊத்தணும். இவங்க நேத்து கொட்டைய வச்சிருக்காங்க வச்சுருங்களா. நீ காலையில தண்ணி ஊத்தும் போது என்ன ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அடையாளம் காப்பாரா? தண்ணி ஊத்துவாரு. மறுநாள் வருவாரு, தண்ணி ஊத்துவாரு. ஒரு வாரம் கழிச்சு வருவாரு, தண்ணி ஊத்துவாரு. இன்னும் ஒரு வாரம் தண்ணி ஊத்தி ஒண்ணுமே நடக்கல, ஒரே மண்ணாதான் தெரியுது. அது மண்ணுக்குள்ள இருந்து வேறுட்டு அதுல இருந்து செடியா அந்த மண்ணை விட்டு கிளம்புறது கொஞ்சம் நாள் ஆகுமா? அதுவரை அவன் தண்ணியை ஊத்திட்டு தானே இருக்கிறான். அப்போ உள்ளுக்குள்ள வேர் விடுறது வளர்றது கண்ணுக்கு என்ன செய்யாது, ஆனா வளரும். கை தட்டும், அது வளரும். விசுவாசம் என்பது காணப்படாத நிச்சயம். விசுவாசம் என்பது நம்பப்படுற உறுதி, காணப்படாத நிச்சயம். நேற்று எனக்கு ஒரு மத்தியானம் லைட்டா ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்தான். ஒரு சோறு வந்துச்சு. ஆண்டவர் உடனே விளக்கம் கொடுக்கிறார். எப்பா, கண்ணுக்கு தெரியலன்னு சோர்ந்து போவாத. ஒரு விவசாயி உள்ள போட்டுட்டான்னா அவன் தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருப்பான். ஒரு நாள் ஊத்திட்டு மறுநாளே அந்த செடியை பார்க்க முடியாது. ஆனா உள்ள வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் அந்த விதை. அதே போலதான் நான் உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் ஒரு விதை போன்று வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது வெளியே வரும்போது செடி மரமாகும். அப்போதான் எல்லா கண்ணுக்கும் தெரியும். இப்ப விசுவாசம் என்பது கண்ணுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா வளருது. கைத்தட்டும், வளருது. கைத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் எபிரேயர் 11:1 சொல்றாரு. விசுவாசம் என்பது உறுதியும் காணப்படாத நிச்சயமுமா இருக்கிறது. மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க வச்சுருங்க. மீனவர்கிட்ட கேளுங்க, ஜிபிஎஸ் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பத்தி தெரியாது. போட்டுக்கு ஜோம் பண்ணும்போது சொல்லுவாங்க ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் ஏக்கு கொண்டு போறாங்க கடலுக்கு. அது மீன் உள்ள இடத்தை காட்டும், மீன் இல்லாததை என்ன செய்யும்? காட்டும். அந்த ஜிபிஎஸ் நம்பிதான் அவங்க போறாங்க. ஜிபிஎஸ் நம்பிதான் போறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த இடத்துல மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். அதே மாதிரிதான் வாகனத்தை ஓட்டுனவங்களும் அந்த ஜிபிஎஸ் வச்சுதான் ஓட்டுறாங்க. அது அந்த ரோட மட்டும் காட்டும். இப்படி போ திசையை காட்டிக்கிட்டே இருக்கும். அதை நம்பிதான் அவங்க போறாங்க. ஆனா நீங்க பைபிள்ல வச்சிருக்கீங்களே, இந்த ஜிபிஎஸ் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையின் முழு வரைபடத்தையுமே காட்டிடும். கைதட்டும். உன் வாழ்க்கையின் முழு வரைபடத்தை காட்டிடும். ஆனா இன்னைக்கு ஜிபிஎஸ் நம்பி வாழ்ற, அதை நம்பி கூட நம்ம போயிருவோம். இத நம்பிக்கை வைக்கல. விசுவாசம் என்பது காணப்படாத நிச்சயம். ஐயா, உன் கண்ணுக்கு தெரியாத அற்புதம். ஆனா இந்த ஜிபிஎஸ்ல என்ன இருக்கு? உனக்கு என்னென்ன அற்புதம் இருக்கு? இத பார்த்துட்டு நீ போயிட்டேன்னா முழு ஆசீர்வாதத்தை நீ அள்ளிடுவ. கை தட்டுவோம். ஹல்லேலூயா. அதனால பேதுரு அந்த ஜிபிஎஸ் பயன்படுத்துறான். உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உமது வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். சில நேரங்களில் ஜிபிஎஸ் உன்னை சுத்த விட்டுரும் தெரியுமா? அதுல ஏதாவது மிஸ்டேக் ஆயிட்டு வச்சுக்கிறீங்களா, எல்லாம் ஏட்டி கூட்டி காட்ட ஆரம்பிச்சிடும். அதுல கூட கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிச்சயது மேக்சிமம் ஆகாது. ஆனா அது கூட ஜனங்களை சுத்த விட்டுரும், ஏமாத்திரும். இது ஏமாத்தாது, இது ஏமாத்தாது. ஏன்னா மத்தேயு 24:35 சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. நீ நினைப்பீங்க பாஸ்டருக்கு அவிசுவாசமே வராது போல, அதான் போல்டா பேசுறாரு. எனக்கு மத்தியானமே லைட்டா எட்டி பார்த்தனாலதான் அந்த செய்திக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போனார்.
ஹalleluya. அதனால உங்களுக்குன்னு பேசுறாங்களே, எனக்கும் சேர்த்து பேசுறேன். கை தட்டுவோம். ஹalleluya. ஐயா, இந்த உலக மனிதர்கள் வாகனத்தை ஓட்டுற ஜிபிஎஸ் நம்புற அளவுக்கு இன்னைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை நம்புறது இல்ல. ஏன்னா உன் வாழ்க்கை சரித்திரம், பூமியினுடைய நிலப்பரப்பு, பூமியில என்ன நடக்கும், இனி என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிற ஜிபிஎஸ் தாங்க. கை தட்டுவோம். ஹalleluya. அது கூட சில நேரங்களில் உன்னை சுத்த விட்டுரும். இது உன்னை வெட்கப்பட விடாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. உலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பான். ஒரு அவிசுவாசம் கண்டிப்பாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல என்ன ஆண்டவர் அள வச்சுட்டாரு. ஆண்டவரே, உங்க வார்த்தையை நம்புறோம்பா, நான் சூழ்நிலை பார்க்க மாட்டேன்பா, நான் சூழ்நிலை பார்க்க மாட்டேன்பா. எனக்கு அப்படியே விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இந்த ஜிபிஎஸ்ஸே அது வெட்கப்படுத்தாம அதுக்குள்ள கொண்டு போய் ஒரு சின்ன நிலப்பரப்பை காட்டுதுன்னா, என் வார்த்தை உன் காதுல ஒலிக்குதா? நான் பேசின வார்த்தை உன் காதுல ஒலிக்குதா? ஐயா, அது கூட உன்னை ஏமாத்திரும். ஏதாவது ஒண்ணு லைன் கட் ஆயிட்டு அது ஒண்ணு சுத்த விட்டுரும். இந்த லைனை ஒரு பிசாசு கட் பண்ண முடியாதுங்க. சொல்லுங்க, இந்த லைனை ஒரு பிசாசு கட் பண்ண முடியாது. இந்த வார்த்தையை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது. அவர் கரத்தை தடுப்பவன் யார்? ஆண்டவருடைய வார்த்தை. என் அன்பை நீ புரிஞ்சுக்கோ, என் அன்பை நீ புரிஞ்சுக்கோ. யாகபு அன்பு. இந்த உலகத்துல உன்னை நேசிக்கிறவங்க, உன் கணவனோ உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ உன் பெத்தவங்களோ நேசிக்கிறதை விட இந்த உலகத்துல உன்னை நேசிக்கிற ஒருவர் யார் தெரியுமா? இயேசு. அவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். ஹalleluya. ஏன் எதுக்காக சொல்றேன்னா, ஏன் கணவன் செத்து போனாரு அப்படின்ட்டு உடனே மனைவி அடுத்த செகண்ட்ல இறந்துருவாங்களா? அல்லது மனைவி செத்து போயிட்டான்னு கணவன் அடுத்த நிமிஷமே இறந்துருவாங்களா? 2 நாள் அழுவாங்க, 3 நாள் அழுவாங்க. பிள்ளைகள் இப்படி ஆயிட்டு அப்படின்னு 1 வாரம் அழுவாங்க, 1 மாசம் அழுவாங்க. உனக்கா என் பிள்ளை போற இடத்துக்கு நான் போயிடுறேன்னு பெத்தவங்க போயிருவாங்களா? அல்லது மனைவி போயிருவாளா? கணவன் போயிருமா? அல்லது பெத்தவங்க இறந்துட்டான்னு பிள்ளை போயிருவாங்களா? உனக்காக உயிரை கொடுத்தவர் யார் தெரியுமா? இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான். அதுக்குதான் மொழிபெயர்ப்புல என்ன சொல்ல? அகபு அன்பு, தேவனுடைய அன்பு. மனுஷனுடைய அன்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் சுவிசேஷகர்கள் அழைப்புள்ளவங்க அந்த வசனத்தை மைய பகுதியா தான் பேசுவாங்க. யோவான் 3:15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஐயா, என் பிள்ளை கெட்டு போக கூடாதுயா, என் பிள்ளை அழிஞ்சு போக கூடாது அப்படின்னு அவர் சிலுவையில என்ன செய்யணுமா? உயர்த்தப்படணுமா? அதுக்காக என்ன செஞ்சாரா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப சிலுவையில உங்களுக்காக உயிரை கொடுத்தாரா? வேற இந்த உட்கார்ந்து இருக்கவங்க யாராவது உங்களுக்காக உயிரை கொடுக்க முடியுமா? பேசலாம், ஆனா உயிரை கொடுக்க முடியுமா? என் அப்பா கொடுத்திருக்கிற, நீ பாவியா இருக்கையில் கிறிஸ்து உனக்காக மரித்தாரா? நீ நல்லவனா இருக்கும்போது மரிக்கலையா? நீ பாவி, கெட்டவன், துன்மார்க்கனா இருந்த உனக்காக இயேசு மரித்து அவருடைய பிள்ளையா உன்னை உட்கார வச்சிருக்கிறான்னா, அந்த அன்பை பீட் பண்றதுக்கு இந்த உலகத்துல எந்த அன்பும் கிடையாதுங்க. கை தட்டுவோம். எந்த அன்பும் கிடையாது. அந்த அன்பு இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வார்த்தையா இருக்கு. இயேசு எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு
விசுவாசம்ங்கிறது என்ன? அந்த விதையை குறித்து பார்த்தோம், ஜிபிஎஸ் குறித்து பார்த்தோம். இன்னொன்னு விமானி வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள இறங்குறான்னு வச்சுக்கிறீங்களா, அவன் ஓடுதளத்துல இறங்கணும். இப்ப கூட ஒரு பிளைட் அந்த மாதிரிதான் பிரச்சனையில மாட்டுச்சு. ஓடுதளத்துல இறங்கும் போது பனி மூட்டம் மூடிட்டு வச்சுக்கிறீங்களா, ஆனா ஏர்போர்ட்டுக்குள்ள அவன் இறங்கணும். இறங்கும் போது ஃபுல்லா பனி மூடிட்டுனா அந்த ஓடுதல் அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா இறங்கி ஆகணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை என்ன செய்யணும். ஆனா ஃபுல்லா அடைப்பு, சிக்னல் எதுவும் கிடைக்காம இருக்கலாம். ஆனா அவன் உள்ள இருக்கிற ஜிபிஎஸ் மாதிரி ஒண்ணு அந்த பிளைட்டுக்குள்ள இருக்கும். அந்த மிஷினுடைய கருவியுடைய அறிகுறியை வச்சுதான் அவன் என்ன செய்யணும், அந்த ஓடுதளத்துல என்ன செய்யணும், இறங்கணும். அது தப்பா காட்டுச்சுன்னா ஜோலி முடிஞ்சது, வேற பிளைட்ல போய் முட்டிட்டு தான் கிடக்கணும். ரூட் மாறி காட்டுச்சுன்னா அவ்வளவுதான், ஏக்க ஒருத்தன் அங்கிட்டு ஒருத்தன் வருவான், இங்கிட்டு ஒருத்தன் முட்டிட்டு தான் கிடக்கணும். அதை நம்பிதான் மேகமூட்டத்துல அவன் கண் பார்வைக்கு ஓடுதலும் தெரியாட்டாலும் அந்த ஒரு சிக்னலை நம்பி, அந்த கருவியை நம்பிதான் உள்ள இறக்குறான்ல. அப்போ அவனே அதை நம்பி இறக்கி அந்த ஓடுதளத்தை பிளைட்ட நிப்பாட்டுறான்னா, சொல்லுங்க, இத நம்புறவன், சத்தமா சொல்லுங்க, இத நம்புறவன், அதை நம்புறவன் அதை ஏமாத்தாலும் ஏமாத்திரும். அதனால நிறைய பிளைட்டுக்கு அடி வாங்குது. இதை நம்புகிறவன், சொல்லுங்க, ஆபிரகாமை போல, ஆபிரகாமை போல, ஆபிரகாமை போல இதை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான், அழிஞ்சு போக மாட்டான், அற்புதத்தை பார்க்காம என்ன செய்ய மாட்டான். எதுக்கா சொல்றான்னா, உலகப்புறமான காரியத்தையும் நம்புறாங்க. அவன் உயிரை பணைய வச்சு அந்த கருவியை நம்பிதான் இறங்குறான். ஐயா, அந்த கருவி முக்கியமா, தேவன் முக்கியமா? உலக காரியத்தை நீ நம்புற, உலக மனுஷன் சொல்றத நம்புற, தேவன் சொல்ல உயிருள்ள வார்த்தையை நம்புறியா? உயிருள்ள வார்த்தையை நம்புறியா? நம்பி பாரு, இந்த ஆண்டே உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தர் அற்புதத்தை காட்ட போறார், கைதட்டும், காட்ட போறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 12:1-4 எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 12:1-4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் பார்த்து, எதெல்லாம் விட்டுட்டு போய் சொல்றாரு? உன் தேசம், உன் இனம், உன் இனம், தகப்பனுடைய வீடு, எல்லாத்தையும் போட்டு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐயா, இப்ப அமெரிக்கால நீ பெட்டியை தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு போ. என் ஒய்ஃப்ட காட்டு வரம்பா, ஒய்ஃப் என் மாப்பிள்ளை காட்டு வரம்பாங்க. என் பிள்ளைங்க என்ன செய்யறது? எல்லாத்தையும் ஒவ்வொன்னா யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு மாச கணக்காயிரும். ஆபிரகாம் சொல்றாரு, ஏன் உன் வீடு, உன் தேசம், உன் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு பெட்டியை தூக்கு, நான் சொல்ற இடத்துக்கு போ. உடனே ஆபிரகாம் கேட்டிருக்கலாம், சரிப்பா, அங்க எனக்கு தங்குறதுக்கு கட்டல் இருக்கா? அங்க ஏசி இருக்கா? அங்க மெத்த இருக்கா? அங்க ரூம் வசதியா இருக்கா? அங்க காத்து வருமா? அங்க கொசு கடிக்குமா? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, அங்க இருக்கலாம் விசாரிச்சுட்டு, அங்க இருக்கலாம் பார்த்து நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னா அப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். அவன் கண்ணுக்கு அவன் போற இடம், அங்க என்ன இருக்கு, என்ன ஆண்டவர் அவனுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, எதுவுமே கண்ணுக்கு தெரியல. போனாரு, போயிட்டான். அதுதான் ஒரிஜினல் விசுவாசம். கைதட்டும், ஒரிஜினல் விசுவாசம். கைதட்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது உன் கண்ணுக்கு தெரியணும் அவசியமே இல்ல.
எனக்கு அங்க அது இருக்கா, அங்க எனக்கு இது இருக்கா, இது எனக்கு சாதகமா இருக்குமா, சாதகமா இருக்கா? கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னாரா? என் கர்த்தர் சொன்னார்னா என் கர்த்தரே உன் கூட இருப்பார். கை தட்டும். என் கர்த்தரே உன் கூட இருப்பார். உனக்கு சுத்தி அறிகுறி அடையாளம் எதுவுமே உனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அததான் சொல்றாரு. இந்த 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, வீட்டுல என்ன இல்ல, கரண்ட் இல்லன்னு வச்சுக்கிறீங்க. வீட்டுல என்ன இல்ல, கரண்ட் இல்ல. வீடு இப்ப இருட்டா இருக்கு, கரண்ட் இருக்கு, வீடு இப்ப இருட்டா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை, மின்சாரத்தை கொண்டு வரதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? சுவிட்ச போடுறீங்க. சுவிட்ச போட்ட உடனே லைட் எரியுங்கிற உங்களுக்கு தெரியுது இல்ல? ஐயா, அது வயருக்குள்ள ஒரு கம்பி, அந்த வயரை ஒட்டிதான் மின்சாரம் உள்ள என்ன செய்யுது? சுவிட்ச் போடுறதுக்கு முன்னாடி மின்சாரம் வயருக்குள்ள போதா? மின்சாரம் வயருக்குள்ள போகலைன்னா இந்த டியூப் லைட் எரியுமா, இந்த இருட்டு மாறுமா அப்படின்னு ஒரு செகண்டா யோசிச்சிருப்பீங்களா? அது கவர்மெண்ட் கரண்ட் இருக்கா இல்லையா ஏதாவது மண்டையில எடுப்போமா? போவோம், உசு 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 உசு, வேண போடு, சுவிட்ச போடு, லைட்ட போடு, இத போடு. கரண்ட் வயருக்குள்ள போதா, அல்லது கவர்மெண்ட் இப்ப கரண்ட் விட்டுருக்கா, அல்லது நம்ம சுவிட்ச போட்டா லைட் எரியும், சுவிட்ச போட்டா ஃபேன் போடும் அப்படின்னு நீ நம்புற இல்ல, விசுவாசி இல்ல. ஏன் தேவனை நம்ப கூடாது? இந்த உயிருள்ள வார்த்தையை நம்ப கூடாது? அது கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே கரண்ட் இருக்குயா, கவர்மெண்ட் கொடுக்கையா, வயருக்குள்ள மின்சாரம் போதியா, நம்புற இல்ல. அப்ப ஏன் இந்த உயிருள்ள வார்த்தையை நம்ப கூடாது? யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்களப்பா நாங்கள், கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள், கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. இதெல்லாம் நீங்க யோசித்தீங்கன்னா விசுவாசங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. கண்ணுல பாக்கலையே, மின்சாரம் இருக்கான்னு கண்ணுக்கு தெரியலையே, மின்சாரம் இருக்குன்னு கண்ணுக்கு தெரியலையே, வயர் உள்ள கட்டா இருந்தா கரண்ட் வராது, இது கட்டா இருந்துன்னா அப்படின்னு நீ யோசிக்கலையா, நம்புற இல்ல. வயர் கரெக்டா தான் இருக்கும், மின்சாரம் கரெக்டா தான் போயும், சுவிட்ச போட்டா லைட் எரியும், சுவிட்ச போட்டா பேன. அப்ப இயற்கையை நம்புற, இயற்கை படைத்த தேவன் வார்த்தையா இருக்கிறாரு, நம்ப வேண்டாமா? கை தட்டுவோம், நம்ப வேண்டாமா? தாவீது சொல்றாரு, ஐயா ஜீவனுள்ள தேசத்திலே நான் நன்மை, தேவனுடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன் ஐயா, நான் அழிஞ்சே போயிருப்பேன். இப்ப உனக்குல ஒரு சின்ன ஒரு கட்டியோ அல்லது சின்ன ஒரு ஆபரேஷனோ, நீங்க ஆஸ்பத்திரிக்கு நீங்க போறீங்க, ஆஸ்பத்திரிக்கு போறீங்க ஐயா, டாக்டர் ஆபரேஷன் பண்ண சொல்றாரு. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மயக்க டாக்டர் வந்துருவாரு, எல்லா டாக்டரும் வந்துருவாரு, சேஃபுக்கு எல்லா டாக்டரும் வந்துருவாரு. மயக்க ஊசி போடும் பொழுது அந்த மயக்க மருந்து இருக்கும்போது, அப்படியே மயக்க ஊசி போடும்போது சிலருக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் வந்துடும். ஐயா மயக்க ஊசி போடாதீங்க, திடீர்னு மூச்சு பேச்சு அடிச்சு நான் செத்து போனா என் பொண்டாட்டி பார்க்க முடியாது, என் புருஷனை பார்க்க முடியாது, பிள்ளைய பார்க்க முடியாது, ஊசி போடாம இருக்கீங்களா? மயக்க மருந்து காப்பாத்திரும், மயக்க டாக்டர் எப்படியும் காப்பாத்திடுவாரு, அது 2-3 மணி நேரத்துக்கு தான் இருக்கும், அல்லது அது திட்டு முடிச்சு உயிர் பெயருன்னு பயப்பட முடியுங்கல்ல, நம்புறீங்கல்ல? டாக்டர் கையில உங்களை உயிரே ஒப்பு கொடுத்துறீங்கல்ல, அவர் ஆபரேஷன் பண்ணி எப்படியா காப்பாத்திடுவாரியா, எப்படியா 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்துடுறேன், என் ஹார்ட்டுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு ஆபரேஷன் பண்ணி வச்சுடுங்க, நம்புற இல்ல. ஒரு மனிதன் டாக்டருக்கு கூட உயிரை ஒப்பு கொடுத்துறான், அவரு காப்பாத்திடுவாரியா? நம்ம 4 லட்சத்தை கொடுத்தாலும் 2 லட்சத்தை கொடுத்தாலும் காப்பாத்திடுவாரியா? ஐயா டாக்டரே உருவாக்குன பெரிய டாக்டர் யெகோவா ரஃபா, அவர் வார்த்தையா இருக்கிறார். கை தட்டுவோம். யெகோவா ரஃபா
தரும் தெய்வமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் கடைசி அவர் வந்த வசனத்தை எடுத்து 6:13 17 வரை வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் ம், எனக்கு முன்பாக வந்தது. மனிதன் பாவம் செஞ்சு அக்கிரமம் பெருகுனனால எனக்கு இந்த மனுஷர்களே பிடிக்கலப்பா, நான் மனுஷர்களை அழிக்க போறேங்கிறாரு. அந்த நேரத்துல நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். கொப்பேர் மரத்தால் உனக்கு பேழையை உண்டாக்கு. நீ ஒரு கொப்பேரி மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி, அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி, அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் நீ என்னவென்றால், அந்த பண்ண வேண்டிய எப்படி அந்த பேழையை உண்டு பண்ணு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. பேழையின் நீளம் 300 முழமும், பேழையினுடைய நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு அந்த பண்ணி, பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து, கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். பண்ண வேண்டும். வானத்தின் கீழே, வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க, எல்லாத்தையும் அழிக்க, நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். நான் பூமி மேல் ஜலப்பிராயத்தை நினைச்சுவேன். வரப்பண்ணுவேன். அதுவரை அந்த ஜனங்கள் தண்ணிய பார்த்ததே கிடையாது. அதுவரை மழைய பார்த்ததே கிடையாது. கிடையாது. மழை எப்படி வரும், தண்ணி எப்படி பெய்யும், தண்ணி எப்படி கட்டும், அத பார்த்ததே இல்ல. ஆனா நோவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு மழை வரப்போகுது, எல்லாரும் அழிய போறாங்க. நான் சொன்ன மாதிரி நீ பேழையை உண்டு பண்ணு, அந்த பேழையில ஜன்னலை வை, இவ்வளவு நீளம் இருக்கணும், இது உன் குடும்பத்துல 8 பேரை மாத்திரம் நான் பாதுகாக்க போறேன், மத்தபடி சவுட் மேனிக்கு அழிக்க போறேன். அவனும் செய்யறான் பாருங்க. அப்படியா? தண்ணினா என்ன, மழைனா என்ன, அது எவ்வளவு உயரத்துக்கு வரும், அந்த கப்பல் மிதக்கிற அளவுக்கு மழை பெய்யுமா அப்படின்னு ஆண்டவர்ட்ட எதுவுமே, ஏன்னா அவன் மழையை பார்த்திருந்தா பரவாயில்ல, அந்த மழையை பார்த்தே கிடையாது, தண்ணீரை பார்த்ததே கிடையாது. விசுவாசங்கள் என்னதுன்னா கண்ணுக்கு தெரிகிறது அல்ல. என்ன நடக்கும் பாருங்க. பூமியுள்ள யாவும் மாண்டு போகும், மாண்டு போகும், என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஏற்படுத்துவேன். உன்னோடு கூட உன் குமாரனும், உன்னோடு கூட உன் குமாரரும் மனைவியும், மனைவியும் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள் பிரவேசியுங்கள். பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு உடனே உயிரோடு ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது, உன்னிடத்தில் வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். கை தட்டுவோம். அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். உன்னை கொண்டு செத்தவனை எழுப்ப வைப்பான், உனக்கு செமினார் தான் அழைப்பு, அந்த ஊழியத்தை தான் செய்யணும் அப்படின்னா ஏன் செய்யணும், ஏக்கு செய்யணும், அவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்க, அந்த வினாவே கூடாது, அந்த கேள்விக்கு இடம் இல்ல. அவன் பிரியத்துக்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. உனக்கு நோவாவுக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செஞ்சான். அவன் மழையை பார்த்தே கிடையாது, தண்ணீரை பார்த்தே கிடையாது. அவன் யோசிச்சிருக்கலாம், இவ்வளவு பெரிய கப்பலை எப்படி அந்த அளவுக்கு மழை பெய்யுமா, தண்ணி மிதக்குமா, எல்லாத்தையும் அழிச்சிருவாரா, நம்ம குடும்பத்தை மட்டும் காப்பாரா? அவன் அதை வினாவே இல்லை. அந்த சொன்னாரா, எனக்கு வேலை செய்யறதா எனது வேலைன்னு சொல்லிட்டாரா, நான் அப்படியே செய்யறேன். அதை செஞ்சான். நடந்ததா நடக்கலையா? மழை பெய்ஞ்சதா, கப்பல் மிதந்ததா, எல்லாரும் அழிஞ்சாங்களா, அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதா? அப்ப என்னது, அவன் பேழையை செதுக்கும் போதெல்லாம், ஜன்னல் வைக்கும் போதெல்லாம், நம்ம பைத்தியாரத்தனமா வாழ்க்கை ஓட்டுறோமோ, வயது ஆகி போச்சு,
600க்கு மேல போயிட்டு ஆண்டவர் சொன்னாருன்னு ஜன்னலை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்னாரு கதவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொன்னாருன்னு என்ன செய்யறோம்? ஒவ்வொரு பலகையா அடிக்கிட்டு இருக்கோம். வருஷமும் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் நம்மள பைத்தியம் நினைப்பானே. எவன் நினைச்சா ஆக போறது எனக்கு ஒண்ணு இல்ல. என் கர்த்தர் சொன்னாரா செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். கை தட்டுவோம், போய்கிட்டே இருப்பேன். ஹalleluya. மனுஷனுக்கு திருப்தியா வாழல. விசுவாசங்கிறது அதுதாங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொன்னு சொல்லுவான். உனக்கு தேவன் என்ன சொன்னாரு, உனக்கு தேவன் என்ன சொன்னாரு, அதை செய். அது கண்ணுக்கு அதோட அற்புதம், அதோட பிரதிபலன் இப்ப தெரியாம இருக்கலாம். ஆனா நிலத்தின் விதைய மண்ணுக்குள்ள உள்ள வைக்கும் போது வேர் விடுறது உன் கண்ணுக்கு தெரியாது. ஆனா மண்ணுக்குள்ள அது வேறாகிட்டு தான் இருக்கு, அது வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதே போலதான் உன் கண்ணுக்கு தெரியாமல் எதிர்பார்த்து வாழ்றீ, அதுதான் உண்மையான விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நாம் கண்களை மூடுவோம். ஓ glory to God. ஹalleluya, ஹalleluya. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், இப்போ ஒப்பு கொடுக்க போறீங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நானோ ஜீவனுள்ளோ தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஐயா, விசுவாசங்கிற ஒரு முதுகெலும்பு உடைஞ்சிட்டு நீ நன்மை இந்த பூமியில பார்க்க முடியாது. அடுத்தது சத்ருவனை எந்த வகையில அழிச்சிருவான். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். ஆண்டவர் உன்னை உன் பிள்ளை எப்படி வைப்பன் பேசிட்டாரா, அந்த அற்புதம் இப்ப உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கும். உன்னை குறித்தோ உன் பிள்ளைகளுடைய ஊழியங்களை குறித்தோ இப்ப அது ஏற்கு மாறா தெரியலாம். நீ அதை பார்க்காத. கர்த்தர் சொல்லிட்டாரா, அது கண்டிப்பா நடக்க போகுது. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். வாய்க்காலை வெட்டு, வாய்க்காலை வெட்டு, வாய்க்காலை வெட்டு. விசுவாசம் என்பது ஆதாரத்தை தேடாத. அப்படி ஒரு அறிகுறி எனக்கு தெரியலையே, நீங்க சொன்ன மாதிரி எதுவும் எனக்கு நடக்கலையே. விசுவாச வாழ்க்கை என்பது உனக்கு ஆதாரம். உலகத்தான் தேடுவான், உலகத்தான் அற்புதத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். ஆனா விசுவாசி அப்படி அல்ல. விசுவாசத்தினால் மாத்திரம்தான் அவன் சந்தோஷம் அடைவான். விசுவாசத்துல மாத்திரம்தான் அவன் களி கூறுவான். என் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அது என்னை வெட்கப்படுத்தாது. இந்த உலகத்துல எத்தனை அன்பு என்னை வெறுத்தாலோ எனக்காக உயிரை கொடுத்த ஒரு அன்பு இருக்கிறது. அது அகபு அன்பு, அது தேவனுடைய அன்பு. அது என் மேல இம்மி அளவு குறையவே குறையாது. கை தட்டுவோம், குறையாது. ஜிபிஎஸ்ஐ நம்பி வாழ்கிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட வரைபடத்தை காட்டுகிறது, ஒரு குறிப்பிட்ட திசையை காட்டுகிறது. ஆனா அவனுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாத்தையும் வரைபடத்தை காட்டக்கூடியது, முழு சரித்திரத்தையும் காட்டக்கூடியது இந்த வேதாகமம். இயேசு வார்த்தையா இருக்கிறார், அதுதான் உனக்கு ஆதாரம். நீ பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் பேசுறாரு, அதுதான் ஆதாரம். நீங்க நம்புனா நம்புங்க. நம்ம நேற்று மதியம் எனக்கே ஆண்டவருடைய வார்த்தை ஒரு ஆதாரமா எழுப்பியது. அடையாளத்தை தேடாது, அறிகுறியை தேடாது. தோமாவை போல் இருக்காது. தோமா கண்டு விசுவாசித்தார். ஆபிரகாம் காணாத விசுவாசித்தார். தனக்கு 100 வயது, மனைவிக்கு 90 வயது, சாலோட கர்ப்பம் செத்து போனது. பிள்ளைக்கு அறிகுறியே கிடையாது, பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவன் காண்கிறதை விசுவாசிக்கல, காணாத தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான், வல்லவனானான். அதுதான் ஒரிஜினல் விசுவாசம். அந்த விசுவாசத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். மின்சாரத்தை இயக்குவதற்கு சுவிட்சை போடுகிறாய், வயர் சரியா இருக்குமா, வயர் கட்டா இருக்கிறதா, வயரின் பக்கத்துல மின்சாரம் பாய்ந்து கொண்டு இருக்கிறதா, அதை நீ கண்ணால பாக்கியா? கிடையாது. சுவிட்ச் மேல் நம்பிக்கை வைத்து போடுகிறாய், மின்சாரம் ஓடுகிறது, விளக்குகள் எரிகிறது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இயற்கையை நம்புற அளவுக்கு உயிருள்ள தேவனை நம்ப மாட்டாயா? உயிருள்ள தேவனை நம்ப மாட்டாயா? யோபு தன்னுடைய மனைவி, ஐயா இவ்வளவு கஷ்டத்துல ஏன் ஆண்டவரை விசுவாசிக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடியா? யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் செத்த தெய்வத்தை ஆராதிக்கல, உயிருள்ள தேவன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அற்புதத்தை காணும். அதுதான் விசுவாசம்.
தானியேலின் நண்பர்கள் 7 மடங்கு நெருப்பை சூடாக்கி அக்கினி ஜுவாலைகளை போட்டார்கள். ஐயா, நெருப்பை பார்த்து பயப்படல. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன் ஐயா, அவர் உயிருள்ள தேவன் ஐயா, நான் அவரை நம்புறேன் ஐயா. அவன் முடி ஒரு முடி கூட கருகலையா. விசுவாசம் என்று ஒன்று இருக்குமானால் சத்ருவானவன் முடிய கூட தொட முடியாது, உன் நகத்தை கூட தொட முடியாது, உன்னுடைய பொருளாதாரத்தை தொட முடியாது, உன்னுடைய வாழ்க்கை தொட முடியாது. இன்னைக்கு ஆண்டவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையான விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். டாக்டரை நம்புகிறார், மயக்க மருந்தை நம்புகிறார், ஆபரேஷன் பண்ற டாக்டரை நம்புகிறாய், அவனிடத்திலே உயிரை பணயம் வைத்து கொடுக்கிறாய். எப்படியாவது காப்பாத்திருங்க. ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயா? ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயா? பரம டாக்டர் யெகோவா ரப்பா, நானே உன் பரியாகிய கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை விட்டு ஒருபோது நான் பின்வாங்க மாட்டேன் ஐயா. நான் இனி தோமாவு மாதிரி இருக்க மாட்டேன்ப்பா. உங்க வார்த்தையை அப்படியே நம்புவேன், சிறு பிள்ளை போல நம்புவேன். மனிதர்களை நம்பி வாழாது, சூழ்நிலை நம்பி வாழாது, இயற்கை நம்பி வாழாது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை நம்பினார். ஆபிரகாம், அந்த தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உடனே புறப்பட்டான். அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, போயிட்டான். அவன் கண்ணுக்கு எது தெரிஞ்சு தெரியுமா? போ போ போ. கர்த்தர் சொல்லிட்டார். அது மாத்திரமே அவன் வாழ்க்கையில இலக்கா இருந்தது. இன்னைக்கு அவன் வாழ்க்கையில இலக்கு என்ன? என் கர்த்தர் என்ன கொண்டு என்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதுதான் எனக்கு இலக்கு. என்னை சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துவதோ, என் சுத்தி இருக்கிறவங்க என்னை புகழ்வதோ, என்னை போற்றுவதோ அது முக்கியம் இல்ல. என் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிற அதுவே இலக்கு, அதுவே இலக்கு. அதை நோக்கி நான் பயணத்தை தொடருகிறேன், அதை நோக்கி ஓடுகிறேன். அது இப்ப என் கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா என் தேவன் சொன்னது அது நடக்கும். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்பதை தேவன் நம்பிக்கையா இருக்கிறேன். நோவா அந்த வேலையை செய்தான். நான் மலையை உண்டு பண்ண போகிறேன், தண்ணீரை வர பண்ணுவேன். நீ கப்பலை உருவாக்கு, பேழையை உருவாக்கு, ஜன்னலை வை. உன்னோடு இருக்கிற மிருகங்கள், உன்னுடைய 8 பிள்ளைகள் அதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை வரைபடமாக காட்டி அதை செய்ய சொன்னார். அவன் தண்ணீரை பார்க்காத ஒரு காலம், மலையை இதுவரை பார்க்காத ஒரு காலம். ஆனால் ஒரு தேவ சத்தம் மட்டும்தான் அவன் காதிலே ஒலித்தது. தேவன் சொல்லியிருக்கிறார், அது நடக்கும் என்று. ஒவ்வொரு ஜன்னலையும், ஒவ்வொரு அறையையும், ஒவ்வொரு பலகை அடிக்கும் போதெல்லாம் அவனை பரியாசம் பண்ணியிருப்பார்கள், அவனை கேலி பண்ணியிருப்பார்கள். அவன் எதையுமே பொருட்படுத்தல. விசுவாசம் என்பது நீங்கள் சொல்றது மாத்திரம் அல்ல, என் தேவன் சொன்னது. எனக்கு ஆதாரம் என்னையா? ஆதாரம் என்ன? மலையை நீ பார்த்திருக்கியா? தண்ணீரை நீ பார்த்திருக்கியா? அதுக்கு ஆதாரத்தை அவன்கிட்ட கேட்டிருப்பார்கள் நோவாவிடத்துல. ஆனால் நோவா, எனக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை, என் தேவன் சொன்னா அதை செய்வார், என் தேவன் சொன்னா அதை செய்வார். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தாரு, உன் சந்ததியை எப்படி பெருக பண்ணேன்னு சொல்லி இருக்கிறாரு, உன் பிள்ளையை எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, உன் பிள்ளையை எப்படி உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு, உன் பிள்ளையை எப்படி பயன்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஆதாரம் தேவையில்லை, தேவனுடைய வார்த்தையே ஆதாரம். தேவனே உனக்கு ஆதாரம். உனக்கு அதுதான் விசுவாசம். அதுவே உன்னை உச்சத்துக்கு கொண்டு போகிறது. நீ கெட்டு போக மாட்ட, நீ அழிந்து போக மாட்ட. இந்த பூமியில நீ நன்மைகளை காண போகிறாய். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் நீதி பாரா தேவன், வார்த்தைகளை பிசகாத தேவன். உனக்கு சொன்னதை செய்ய போகிறார். இன்றைக்கு நீ தயாரா? நான் விசுவாசத்துல நிக்க போகிறேன், எதையும் பார்க்க மாட்டேன். என் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பியே வாழ போகிறேன். கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. எல்லாம் கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, நோவா ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர், இன்றைக்கு உண்மையான விசுவாசம் என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கப்பா. இனி நான் விசுவாசம் உள்ளவனை போல நான் பாசாங்கு செய்ய மாட்டேன்.
அது பாசாங்கு செய்ய மாட்டேன். யாரையும் நம்பி வாழல, சொத்துக்களை பத்துக்களை நம்பி வாழல, தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ போற அப்படின்னு ஒரிஜினல் விசுவாசம் உனக்கு இருக்குமானால் நீதான் தேவன் பயன்படும் மனிதன், தேவன் பயன்படும் பாத்திரம். உன்னை கொண்டு உலகத்தை அசைக்க போகிறார். கர்த்தர் உன் கையிலே திறவுகளை கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 நீர் பலன் கொடுக்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறது. ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவில்லை. துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.